யுபிஎஸ்சி முதுநிலை தேர்வில் ஆங்கில திறனறிதல் தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டாம் என மத்திய பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவில் சர்வீசஸ் முதுநிலை தேர்வு வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முதல்நிலை தேர்வின் முதல் மற்றும் இரண்டாம் தாள்கள் தலா 2 மணி நேர கால அவகாசத்துடன் நடத்தப்பட உள்ளது. மேலும் இதில் 2ஆம் தாளில் ஆங்கில திறனறிதல் தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியதில்லை என்றும் அது மதிப்பிடப்பட மாட்டாது என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வில் பங்கேற்கும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு தாளுக்கும் தலா 40 நிமிடங்கள் கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 400 அடி பள்ளத்தில் பேருந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சங்லா பள்ளத்தாக்கில் இருந்து 35 பயணிகளுடன் கல்பா என்னும் கிராமத்துக்கு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 400 அடி பள்ளத்தில் விழுந்தது. இதில் ஓட்டுநர், நடத்துனர் உள்பட 16 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனிடையே படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அகமதாபாத் சென்ற ஏர் இந்தியா விமானம் அவசரமாக ஜெய்ப்பூரில் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இன்று காலை 103 பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் ஒன்று புதுடெல்லியில் இருந்து அகமதாபாத்துக்கு புறப்பட்டது. இந்நிலையில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விமானம் அவசரமாக ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதனால் 103 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மனித உரிமை மீறல்கள் குறித்த தீர்மானம் ஒன்றை ஐநா விசாரணை குழுவிடம் தாக்கல் செய்ய உள்ளதாக இலங்கை வடக்கு மாகாண சபை முடிவெடுத்துள்ளது. போர்க்குற்றம் குறித்து சுதந்திரமாக விசாரணை நடத்த சர்வதேச குழுவை அனுமதிக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமை ஆணையம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள போதிலும் அந்த குழுவை இலங்கைக்குள் அனுமதிக்க முடியாது என்று அதிபர் ராஜபக்சே கூறி வருகிறார். இந்நிலையில் வடக்கு மாகாண சபையின் 14வது அமர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் 3 தீர்மானங்களை கொண்டு வந்தார். அதில் இலங்கை தமிழர்களை பாதுகாக்க சர்வதேச அமைப்பை ஏற்படுத்துவது, 1974ஆம் ஆண்டு முதலே நடைபெற்ற இனப்படுகொலை உள்ளிட்ட குற்றங்களை விசாரிப்பது, ஐநா குழுவின் கால வரம்பை நீட்டிப்பது என வலியுறுத்தப்பட்டது. மேலும் தீர்மானங்கள் குறித்து பேசிய வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், இது தொடர்பாக வலுவான தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற அடுத்த மாதம் வடக்கு மாகாண சபையின் சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். தேனி அருகே வீட்டில் பதுங்கியிருந்த 9 அடி நீளமுள்ள 2 பாம்புகளை தீயணைப்பு துறையினர் பிடித்து வனத்துறை வசம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடியில் வஉசி நகரில் வசித்து வருபவர் பூபாலன். இவரது வீட்டின் பின்புறம்